வெயில் நாளில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைக்கும் ரொம்ப சூப்பரான உடனே தீர்வு தரக்கூடிய ரொம்பவே அருமையான ஒரு பொருளை வச்சு ரொம்ப சுவையான ஒரு சர்பத் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். வெயில் நாளில் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணத்தை குறைச்சி இதை குடித்ததுமே நல்ல உடம்பெல்லாம் குளுகுளுன்னு ஆகிடும். வெயில் நாளில் ஏற்படக்கூடிய உடல் அரிப்பு, எரிச்சல், யூரின் போகும்போது எரிச்சலாக இருக்கிறது, இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால ரொம்பவே ஒரு சூப்பரான தீர்வு கிடைக்கும். ரொம்ப ஆரோக்கியமான சத்தான இந்த நுங்கு சர்பத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 4 நுங்கு எடுத்திருக்கேன். இது 2 பேர் குடிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் எத்தனை நபருக்கு போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நுங்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நுங்கில் இருக்கக்கூடிய இந்த மேல் தோல்களெல்லாம் நம்ம நீக்கிடலாம். இதோட மேல் தோலை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாதீங்க. அதை அரைச்சி நீங்கள் உடம்பெல்லாம் பூசி குளிச்சிங்கன்னா வெயில் நாளில் வரக்கூடிய இந்த வேர்க்குரு இருக்கு இல்லையா, அது ஒரே நாளில் அடியோடு போயிடும். அரைச்சி அதே விழுது முகத்துக்கு பூசினீங்கன்னா முகப்பரு வராமல் இருக்கும். வெயில் நாளில் ஏற்படக்கூடிய இந்த சூட்டு கொப்பளம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வராமல் இருக்கும். தோலெல்லாம் இந்த மாதிரி நீக்கினதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீளமாக இருக்கக்கூடிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா மேஷர் வச்சு மேஷ் பண்ண போகிறோம். ஈஸியாக இருக்குன்றதுக்காக மிக்சியில் அடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி மேஷர் வச்சு கைகளால் மேஷ் பண்ணும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சியில் அடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா மேஷர் வச்சுட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா சாப்பர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவாக நம்ம நுங்கு வாங்கினாலே பால் சேர்த்து பால் சர்பத் மாதிரி செய்வோம். ஆனால் நம்ம இன்றைக்கி பால் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப டேஸ்ட்டான சர்பத்துங்க இது. இது கன்னியாகுமரியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய சர்பத்து. ஸ்ட்ரீட் சைடில் அதிகமாக விற்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இதில் நம்ம நன்னாரி சிரப்போ அல்லது ரோஸ் சிரப்போ சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வேறு என்ன ஃப்ளேவர் சர்பத் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். மெயினாக இதில் நம்ம எந்த விதமான இனிப்பும் சேர்க்க தேவையில்லை. இது மட்டும் சேர்த்து நம்ம குடிக்கும்பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேர்க்கக்கூடிய சிரப்பில் நன்னாரி சிரப்பு அல்லது ரோஸ் சிரப்பு எதுவாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இனிப்பு சுவை இருக்கும். அதனால் நம்ம இதில் எந்த விதமான இனிப்பும் சேர்க்க தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொன்னால் தேன் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சில்லுன்னு குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஐஸ் கட்டி மட்டும் சேர்த்துக்கோங்க. வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மேஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய நுங்கு கூடவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சிரப்பு, இது 2 மட்டும்தாங்க தேவை. வேறு எதுவுமே தேவையில்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்னாரி சிரப் எப்படி வீட்டிலே ரெடி பண்ணுறதுன்னு வீடியோவாக போட்டிருக்கேன். அதே மாதிரியே கிரேப் சிரப், வாட்டர்மெலன் சிரப், இது எல்லாமே நம்ம எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறது அப்படின்றத நான் தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. உச்சி வெயிலில் இந்த மாதிரி நுங்கு சர்பத் போட்டு குடிக்கும்பொழுது உடம்பு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். மைண்டு கூட அவ்வளோ ரிலாக்ஸாக கூலாக இருக்கும். குடிக்கும்போது இந்த மாதிரி மேலே கொஞ்சமாக சிரப் சேர்த்துக்கோங்க. குடிக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெயில் நாளில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான தாகம், நாவு வறட்சி, அதிகமாக காரமாக சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய வயிற்று புண்கள், குடல் புண்கள்லாம் இதை சாப்பிட்றதுனால சரியாகிடும். அதே மாதிரி யூரின் போகும்போது ஏற்படக்கூடிய அரிப்பு, எரிச்சல் இதெல்லாம் கூட க்யூர் ஆகும். அதே மாதிரி முகத்தில் ஏற்படக்கூடிய பரு, கொப்பளத்துக்கெல்லாம் கூட நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.